மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே பிழைப்பான் என்றார். என்று எழுதியிருக்கிறதே. நம்முடைய வாழ்க்கையும் இதே வேதத்தில் எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. நீ நல்லா இருக்க மாட்ட, நீ முன்னேற மாட்ட, உன் வாழ்க்கை இவ்வளவுதான், இனி உனக்கு நடக்காது, கிடைக்காது. இப்படி சாத்தான் மனிதர்கள் மூலமா நமக்கு சொல்லலாம், இல்லை நம்மகிட்ட நேரடியா காதுல வந்து சொல்லலாம். அவ்வளவுதான் அவன் கதை. அப்படியே உன்னை நினைக்க கூட சொல்லுவான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனாலும் பள்ளங்களை நிரப்புகிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. உனக்கு கிடைக்காது, நடக்காதுன்னா சொல்லணும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இது உன்னால முடியாது என்று ஒருவனுக்கு நேராய் சொல்லும் பொழுது சொல்லணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நான் அவர் செய்த கிரியைகளை நானும் செய்வேன், அவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களே நான் செய்வேன் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் ஏற்கனவே சொன்னதை எழுதி நம் கரத்துல கொடுத்திருக்கிறார். சொன்னதுதான் வேதத்தில் எழுதப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் அவர் பேசின வார்த்தைகள் தான். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம கரங்களில் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கு இல்லையா? ஒரு சட்டங்களை ஏற்றுறாங்க இல்லையா? இந்த தவறு செஞ்சா அதுக்கு தண்டனை, இதுக்கு 3 மாசம் சிறை தண்டனை, இதுக்கு 1 வருஷம் தண்டனை, பெரிய பெரிய குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை, இப்படி ஒரு தேசத்துக்கு ஒரு சட்டங்களை ஏற்றி அதை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதன் அடிப்படையில் தான் ஒரு நீதிபதி என்ன பண்ணுவாருன்னா 2 பேர் வாதாடுவாங்க. இந்த குற்றத்துக்கு இது ஒரு பெரிய குற்றம் இல்லைன்னுவார், இது பெரிய குற்றம்னு அவர் சொல்லுவார். இதுக்கெல்லாம் வந்து அந்த சட்டத்துல இது குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டும் பொழுதுதான் அதன் அடிப்படையில தான் நீதிபதி நீதி வழங்க முடியும். ஹல்லேலூயா. பரலோக நீதிபதியாகி நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்துல, பரலோக நீதிமன்றத்துல மனித ஆலோசனைகள், மனித எண்ணங்கள் அங்க செல்லாது, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் அங்க செல்லும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம வாதாடும் பொழுது அங்கே அந்த வார்த்தையின்படி தேவன் நீதியை நமக்கு வழங்குகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது என்று பரலோக தெய்வனிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது பிசாசு தலை குனிந்து ஓடுகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராய் பேசுவதற்கு அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. ஏன் என்றால் அவன் சொல்லுகிறதெல்லாம் பொய் தகவல், அவன் சொல்லுகிறதெல்லாம் பொய்யான நம்பிக்கை. ஆகினாலே இந்த சத்திய வார்த்தைகள் எடுத்து ஆண்டவருக்கு முன்பாக சொல்லும் பொழுது அவனால் நிற்க முடியாம அவன் நம்ம விட்டு ஓடி போகிறவனா இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படிக்கு இன்னும் வனாந்திரத்துல 40 ஆண்டு காலம் நான் மன்னாவினால் உங்களை போஷித்தேன், எங்களை அறியாதிருந்த ஒரு மன்னாவினால நான் போஷித்தேன்னு இஸ்ரவேல் ஜனங்கள் உணரும்படியாக தான் இந்த வசனத்தை அங்க சொல்லுகிறாரு. அதை தான் இயேசு இங்க சுட்டி காட்டுகிறார். இயேசுக்கு வேதத்துல எங்க யார் எப்ப எப்படி சொன்னாங்கன்னு நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. கரெக்டா சூழ்நிலைக்கு எடுத்து அழகா அவரு பேசுகிறவராக இருக்கிறார். இதை நம்ம இயேசு கிட்ட தான் நிறைய கத்துக்கணும். இயேசு சரித்திர புத்தகம் மாதிரி படிச்சுன்னு போக கூடாது. அவர் எங்கெங்க எப்படி பேசுறார், எந்த நேரத்துல எதை சுட்டி காட்டுகிறார், ஒவ்வொரு காரியத்தில் நம்ம படிக்கும் பொழுது நம்ம இயேசுவின் சாயல் அடைந்தவர்களாய், இயேசுவை போல இந்த உலகத்துல நம்ம வெற்றி சிறந்து வாழக்கூடியவர்களா நம்மளால மாற முடியும். அவரை விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி பார்த்து நம் பொறுமையோடு அவர்கிட்ட ஓடணுமா. இப்ப நம்முடைய வேலை என்ன? அவரை நோக்கி பார்க்கறது அவருடைய வேலை. ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ம் 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 ம்
ம். ம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 430 வருட காலங்கள் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. பார்வோன் அவங்கள எவ்வளோ வேலை வாங்க முடியும் அவ்வளோ வேலை வாங்குறாங்க. கட்டடம் கட்டணும், பயிரை விதைக்கணும், இப்படி எல்லாம் பல வேலைகளை வாங்குறாங்க. அவங்க விதைச்சு அதை அறுத்து கொடுத்தா அதுலேருந்து அவங்களுக்கு சின்ன பங்கு கிடைக்கல. அவங்களுக்கு அடிமையா இருந்து உழைத்தாதான் நம்ம சாப்பிட முடியும். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமே கிடைக்காது. இதுதான் அவங்கள 430 வருஷம் மனதுல பதிஞ்சு போயிருக்கு. அவங்கள வேறு ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து இந்த பூமியில இருக்கிற இந்த பூமியில நம்ம உழைத்து கஷ்டப்பட்டாதான் நம்ம சாப்பிட முடியுன்றது, கடினமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததான் பிழைக்க முடியும் என்பது அவள் உள்ளத்துல பதிந்து இருக்கிற அந்த எண்ணத்தை தேவன் மாற்ற வேண்டும் என்று நினைத்துதான் ஆண்டவர் வனாந்தரத்துல கொண்டு வந்து, உணவே கிடைக்காத ஒரு இடத்துல கொண்டு வந்து, இந்த பூமியில இருந்து தானே உனக்கு உணவு கிடைக்கும், இந்த பூமியில கஷ்டப்பட்டா தானே நீ வாழ முடியும், நான் உனக்கு காட்ட போகிற ஒன்று என்ன. அவருடைய வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தர் நம்பும் போது உனக்கு வானத்திலிருந்து மன்னாவை வரிசைக்கு பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே உனக்கு எல்லாரும் உனக்கு உதவி செய்ய மறுத்து விட்டாலும், யாரும் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாமல் போனாலும், உனக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ அவருடைய வார்த்தையை நம்பும் போது உனக்காக பரலோகத்தில் உனக்காக உணவை ஆயத்தம் பண்ணி அனுப்புவார். ஹல்லேலூயா. இது அவங்களுக்கு புரிய வைக்கணும். பாடுகள் மத்திலே, கஷ்டம் மத்திலே இப்படிதான் வாழ முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்க்கையா வெறுத்து அருவெறுத்து கூக்குரலிட்டு கதறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் இறங்கி வந்து மோசேயை அனுப்புகிறார். மோசேயை அழைத்து எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிய வைக்கணும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 40 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல ஏறக்குறைய 40 லட்சம் ஜனங்களுக்கு 3 வேளை சோறு வானத்திலிருந்து இறக்கி சாப்பாடு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 40 நாளும் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்னா, மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, நீ கஷ்டப்பட்டு தான், வேர்வை சிந்தி தான், மிகவும் பாடுபட்டு தான் இந்த உலகத்துல முன்னேற முறை நினைக்கிறல, வாழ முடியும் நினைக்கிறல, அந்த எண்ணம் மாறணும். இந்த 40 வருஷ நாட்களில நீ என்ன பண்ணுனா, உன் எண்ணம் மாறணும். என்ன? அவரை நம்புனா நான் நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா. அது எப்படி இருப்பேன்னு ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால நான் பிழைப்பேன், அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் நான் பிழைப்பேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய், நீ அறியாதிருக்கிற வானத்திலிருந்து மன்னாவை இறக்கி அவர் உங்களை போஷித்தாராம். ஹல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் அதையே சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகத்துல நான் மனுஷிகமா வாழ கத்துக்கிட்டோம். என்ன? பார்த்து பார்த்து நடக்கிறது, எல்லாமே இருக்கிறத வச்சு ஒரு கணக்கு போடுறது, இருக்கிறத வச்சு இப்படி நடக்கும், அவர் இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இப்படிதான் உலகம் இயங்குது பாருங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொன்னது, டாக்டர் சொன்னார், அவரு சொன்னார், இருக்கிற காசு இவ்வளவுதான் இருக்கு, இதுதான் பண்ண முடியும், இதுதான் வரும், இதுதான் தெரியும், எனக்கு இதுதான் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒரு கணக்கு வச்சு வாழறோம் தெரியுமா? இதுதான் தரிசித்து நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஏன்னா இப்படிதான் உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆனா அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன? விசுவாசத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. விசுவாசத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்பது கடவுளுடைய வார்த்தையை அப்படியே கண்மூடித்தனமா நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதை நம்பும் போது அதுக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலையே இல்லை. ஹல்லேலூயா. இந்த பூமியில உனக்கு அது கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போனால் உனக்காக பரலோகத்தில் இருந்தது இறக்கி கொடுப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் அவருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கும் போது பூமியில எங்குமே கிடைக்காமல் போனால், ஒருவரும் உதவி செய்ய முடியாமல் போனால், உனக்காக பரலோகத்திலிருந்து மன்னாவை இறக்கி தந்து உன்னை போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 40 வருஷம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் நம்ம எதுக்கு திரும்ப இங்க வருகிறோம்? அவங்களுக்கு மன்னாவை போஷித்து அதை உணரும்படியா செய்தார்.
ஆண்டவர் சொன்னார், அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்து போனார்கள். நானே ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. நானே மன்னா. என் வார்த்தையை புசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். மரித்தாலும் பிழைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை உனக்கும் எனக்கும் தேவன் மன்னாவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் நாம் விசேஷமானவர்களா இருக்கிறோம். அவர்கள் புசித்த மன்னா 40 ஆண்டுகள் தான் வந்தது, அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. நமக்கு கொடுக்கப்பட்ட மன்னா 2000 ஆண்டுகளாக, ஹல்லேலூயா, 40 வருஷம் அல்ல, 2000 ஆண்டுகளாக இந்த உலகத்துக்கு வந்த மன்னாவாக இயேசு, அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு அவர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க எல்லையை தாண்டி, எல்லைக்கு அப்பால் நம்புவதற்கு எந்த வாய்ப்பு இல்லாத விட்டாலும் கூட கடவுளுடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், இப்படி எழுதி இருக்கிறது என்றதை நீங்கள் அறிந்திருந்தால், அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் நிறைந்திருந்தால், நிச்சயமாக நமக்காக அந்த வார்த்தையை அவர் உனக்கு நிறைவேற்ற ஒரு வல்லவராய் இருக்கிறார். இப்ப ஒரு வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 28 வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்து தன்னுடைய ஞானத்தை அவர் கொடுத்து, அவரை போல பார்க்கணும், அவரை போல பேசணும், அவரை போல கேட்கணும், அவரை போல உணரணும், அவரை போல எல்லாவற்றையும் செய்யணும்னு சொல்லி அவரால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணக்கூடியவராய் தேவன் படைத்தார். ஹல்லேலூயா. அவரால் பார்க்க முடியும், நம்மளை பார்க்க முடியும், நமக்கு கண்ணை வைத்தார். அவரால் பேச முடியும், நமக்கு பேசுவதற்கு வாயை வைத்தார். அவரால் கேட்க முடியும், கேட்பதற்கு காதை வைத்தார். அவரால் உணர முடியும், அவரால் உணரும்படி நமக்கு உணரும்படிய உணர்வுகளை கொடுத்தார். அவரால் யோசிக்க முடியும், நம்மளால் யோசிக்கும்படிய நமக்கு கிருபை வைத்தார். அவரால் உருவாக்க முடியும், அது உருவாக்கக்கூடிய ஒரு மூளை நமக்கு வைத்தார். அவரால் நடக்க முடியும், அவரால் எல்லாம் ஓட முடியும், எல்லாம் பண்ண முடியும். எல்லாம் பண்ற அளவுக்கு அவருடைய சாயலாய் ஒரு உருவத்தை கொடுத்து தேவன் அவருடைய சாயலை நம்ம சிருஷ்டித்தார். இவ்வளவு பண்ணிட்டு அவங்கள நோக்கி பார்த்து ரொம்ப கவனிக்கணும். எவ்வளவு செஞ்சிட்டாரு. பூமியில அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் படிச்சிட்டாரு. எல்லாம் படிச்சுட்டு தான் மனிதனை உண்டாக்கிட்டு அவங்க கிட்ட வந்து அவங்கள நோக்கி அவங்க காதுல நல்லா விழணும், அவங்கள நோக்கி அந்த வார்த்தையை சொல்லி அவங்கள ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவங்கள சொல்லியிருக்காங்க, நீங்க நல்லா இருப்பீங்கப்பா போன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி சொன்னாலும் ஆசீர்வாதம் தான். அவர் நல்லா இருப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் நல்லா ஆயிடுவேன். ஆனா ஒவ்வொன்றும் எடுத்து அவங்கள நோக்கி பார்த்து கவனமாக, அதை எப்படி ரொம்ப கவனமா சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு அதை வார்த்தையை கவனிக்கத்தக்கதாக சொல்லி அவரை நோக்கி, முக்கியமா இவ்வளவு செஞ்சது முக்கியம் இல்ல, இப்ப நான் சொல்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. உனக்காக எவ்வளவு காரியங்களை படைத்து இருந்தாலும் நான் சொல்ற வார்த்தையை கவனிக்கலன்னா இதை நீங்க ஆண்டு கொள்ள முடியாது. அத வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள சொல்லிட்டார். ஒரு சர்ப்பம் மாத்திரம் இவங்க கதையை மாத்துது. சர்ப்பமே வாயை மூடு, பேசாத, உன் வார்த்தை கேட்கறதுக்கா நான் இல்லை, என்னை உருவாக்கின ஒரு தேவன் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு எழுதி கொடுக்கல, சொல்லப்பட்டது தான். நமக்கு கூடுதலாக அவர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் எழுதி நம்ம கரத்துல கொடுத்துட்டார். ஹல்லேலூயா.
என்ன எழுதி இருக்கிறதுன்றது நமக்கு தெரியணும் பாருங்க, இல்லையா? நமக்கு நம்ம இந்திய நாட்டு சட்டம் தெரியலன்னா நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து டிராஃபிக் போலீஸ் தான் வண்டி வாகனத்தை ஓட்டுறவங்க டிராஃபிக் போலீஸ் தான் பிடிக்கணும், அடுத்த விட்டு ஆர்டி ஆஃபீஸ் தான் பிடிக்கணும். இன்னைக்கு வந்து போலீஸ்காரெல்லாம் பிடிச்சி நிற்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ரூல்ஸே கிடையாது. இவங்களுக்கு தெரியாது, அவங்கள பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, காசு வாங்கிட்டு போயினே இருக்காங்க. இப்போது நமக்கு தெரியாது, நமக்கு டிராஃபிக் போலீஸ் தான் நம்ம வண்டி ஓட்டுறோம் பிடிச்சிட்டு என்ன பண்ணணும், அவனை வந்து கேள்வி கேட்க முடியும். அதுதான் டிராஃபிக் போலீஸ். அடுத்த விட்ட ஆர்டிஓ வாகன அந்த உரிமை, நம்ம உரிமை கொடுக்கிறவர், நம்ம ஓட்டுநர் உரிமை கொடுக்கிற அவர் தான் அந்த ஓட்டுநர்களை பிடித்து கேள்வி கேட்க முடியும். எந்த கேள்வி இவங்க 2 பேருக்கு தான் நம்மளுக்கு உரிமை இருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுங்க, போலீஸ்காரன் வந்து நின்றுக்கிட்டு எல்லா வண்டியும் பிடிச்சி சோதனை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உரிமை இல்லை, நமக்கும் தெரிவதில்லை. இப்படி நமக்கு சட்டம் தெரியலன்னா நாமளே ஏமாற்றப்படுவோம், இல்லையா? அது போலதான் கடவுளுடைய வசனம் உங்களுக்கு தெரிய விட்டா பிசாசனால நீங்க ஏமாற்றப்படுவீர்கள். பொய்யான தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பொய்யான காரியங்களை நீங்க கேட்கிறதுனால பொய்யான காரியங்களை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. பொய்யான காரியங்கள் நம்புறதுனால பொய்யான காரியங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பொய்யான காரியங்களை யோசிக்கிறதுனால பொய்யான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ என்ன ஆகும்? கிரியைக்கு தக்க பலன் உண்டாக்கும். அல்லேலூயா. மாம்பழ கொட்டையை போட்டு விதைச்சிங்கன்னா மாம்பழம் வந்து நல்லா சாப்பிடலாம், நல்லது. அதை கெஞ்சா செடியை கொடுத்துட்டு வந்து இது போட்டுங்க நல்லா இருக்கும், இது சூப்பர் அப்படி போட்டு, இது என்னென்ன தெரியாது நீயும் போட்டு வளர்த்து, இந்த செடியாம்பா இது வளர்த்து குத்தா, இந்த இலெல்லாம் குத்தா நல்லா காசு கொடுக்குறாங்க. சரி, ஏதோ எதை போட்டு நமக்கு காசு கிடையாது, வளர்த்து கொடுப்போம். கொடுத்து ஒரு நாள் போலீஸ் வந்து பிடிப்பாங்க. ஓ, உனக்கு தெரியாது இது கெஞ்சா செடின்னு. இந்த செடியை வளர்த்து இலெல்லாம் கிள்ளி கொடுத்தா பணம் கொடுக்குறாங்களாப்பா அப்படின்னு உனக்கு தெரியலன்னா வளர்த்துட்டு ஒரு நாள் ஒன்று வந்து பிடிப்பாங்க, இது கெஞ்சா சட்னி இப்படி வளர்க்குவேன். அப்போ நமக்கு விவரம் தெரியலன்னு வச்சுக்க, நமக்கு தெரியாத தவறுகளை நம்ம செய்து கொண்டு இருப்போம், இல்லையா? அது போலதான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரியாமல் போனா உங்களை குறித்து என்ன எழுதியிருக்கிறது, தேவன் என்ன சொல்லியிருக்கார் என்று நன்றாய் விளங்கி கொள்ளாவிட்டால் நீங்கள் தவறாய் வழிநடத்தப்படுவீர்கள். ஆண்டவர் சொன்னதுக்கு மாறாய் நடத்துவதுதான் பிசாசுடைய பெரிய வேலை. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஆப்போசிட்டா சொல்லு. அப்போ உங்களுக்கு வசனமே தெரியலனா ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு நீ புரிந்து கொள்ளாமல் விட்டா, நீ எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும் 9 வரங்களை நீ பெற்றிருந்தாலும், நான் சொல்றேன், நான் 30 வருஷம் ஊழியம் செய்றேங்க, நான் 9 வரங்களை பெற்று இருக்கிறேன், எத்தனையோ பிசாசுகளை துரத்திருக்கேன், எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி சுகமாக்கி இருக்கிறேன். இப்படின்னு சொன்னாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை சரியான வகையில் நீ புரிந்து கொள்ளாவிட்டா உங்களை ஈஸியாக என்ன பண்ணுவான் பிசாசு, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்யும்படியா உன்னை வழி நடத்திடுவான். இப்போ கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம் என்பதை நம்ம அதிகமாக இந்த சபையில் பேசுகிறோம். ஏன்னா நீங்க தெளிவாவதற்கு இந்த உலகத்துல வேறு ஒன்றும் இல்லை. நாம் பிழைப்பதற்கு தேவன் அவருடைய வார்த்தை தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் நீ பிழைப்பதற்காக. ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து பிழைப்பதற்காய், சாபத்திலிருந்து பிழைப்பதற்காய், வறுமையிலிருந்து பிழைப்பதற்காய், குழப்பத்திலிருந்து பிழைப்பதற்காய், நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலிருந்து பிழைக்கும்படியாய், எல்லா தீமைகளிலிருந்து பிழைக்கும்படியாய், பிசாசிடத்திலிருந்து பிழைத்து வரும்படியாக எல்லா பிழைப்புக்காக வார்த்தையை தேவன் உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிழைப்பு கர்த்தருடைய வார்த்தை தான் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய் 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தது உண்மையானால், அதை காட்டிலும் நம்முடைய கரத்துல இந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகம் இதுதான் வாழ்க்கை, இதுல தான் என் எதிர்காலம் இருக்கு, இதுதான் நான் மேல வர்றதுக்கான வழி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பைபிளை நீங்க விடவே மாட்டீங்க. கர்த்தர் எனக்கா என்ன சொல்லி இருக்கிறார், கர்த்தருக்கு எனக்கா என்ன சொல்லிக்கிறது, தாகமா இந்த வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஹல்லேலூயா. ஒருவன் தாகமாய் இருந்தால்
வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அவருக்கு தாகமா இருக்கிற ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாகமா இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. ஓ, தாகமா இருக்கப்பா, நான் உனக்குள்ள இருந்து ஊற்ற உருப்பட பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. உனக்குள்ள இருந்து ஊற்ற புறப்பட பண்ணுகிறேன். நீ தாகமா வந்தல்ல, உன்னை ஊற்றாக்கி உலகத்தில் அனைவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஊற்றாக உன்னை மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஊற்றாக மாற விரும்புறீங்களா? ஆண்டுடைய வார்த்தை மேல உங்களுக்கு தாகம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் பார்த்து அவங்களை நோக்கி ஒரு விஷயத்தை சொல்லணும் விரும்புகிறார். அதை அவங்களை கேட்கணும் விரும்புகிறார். அவர்களுக்காக எல்லாம் படைச்சும் கூட அவங்க காதல ஒண்ணு நல்லா கேட்கணும். அவர் பார்த்து நோக்கி அவர் சொல்லுகிறதே நம்மால பார்க்க முடிகிறது. அவர் அப்படிதான் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றையும் பார்த்து பேசுகிறார். இருளை பார்த்து பேசுகிறார், வெறுமையை பார்த்து பேசுகிறார். அவர் ஒன்றை நோக்கி பார்த்து பேசுகிறார். தனக்கு தான் என்ன நினைத்து எது நடக்க வேண்டுமோ அது சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை நோக்கி பேசுகிறார். மனிதனுக்குள்ள ஒண்ணு நடக்கணும்னா மனிதனை நோக்கி பேசுகிறார். இருளுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரணும், இருளை நோக்கி பேசுகிறார். இது ஆண்டுடைய ஒரு பாவனை, இது ஒரு அவருடைய வழி. ஹல்லேலூயா. இது இப்படிதான் அவர் பேசுகிறார் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில வாழணும்னா தேவன் தம்முடைய வார்த்தையே பேசுகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு ஈடாய் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க்கு புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று பார்த்து சொல்லி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் பார்த்து சொல்லி இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விசுவாச வளர்ச்சிக்கான ஒரு வசனம் மாத்திரம் இல்ல, தேவன் இப்படிதான் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை செய்ய அவர் என்ன நினைக்கிறார்? பார்த்து பேசுகிறார். ஹல்லேலூயா. எது இருக்கணும்னு நினைக்கிறாரோ, எது இருக்கக்கூடாது நினைக்கிறாரோ அந்த காரியத்தை வெறுமையான இடத்துல இல்லாதவைகளை இருக்கிறவங்களை பேசுகிறார். இல்லாத இடத்துல ஒன்னு உருவாக்கணும்னா இல்லாத இடத்தை பார்த்து பேசுறாரு. இருக்கிற இடத்துல ஒன்னு இருக்கக்கூடாதுன்னா அந்த இடம் இருக்குகிறத எடுத்து பார்த்து அதை எதிர்காய் பேசுகிறார். நீங்க இருக்கக்கூடாது. ஹலோ. வெட்டாந்தரையெல்லாம் ஒரு பக்கம், தண்ணீரெல்லாம் ஒரு பக்கம் வரட்டும்னா பூமியில ஒழுங்கின்மை இறந்த தண்ணீரெல்லாம் ஒரு பக்கம் செடுகிறது. அதுதான் சமுத்திரமாயிற்று. இந்த நிலங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வந்தோன்னு அது நிலம் ஆயிற்று. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அந்த நோக்கி பார்த்து பேசுகிறாரு. இந்த பாணியை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹலோ. அது வார்த்தையிலே பிழைக்கிறது என்ன என்பதை நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு வரோம். நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை இருக்கணுமா இருக்கக்கூடாது? இல்ல உங்க வாழ்க்கையில வெறுமையான இடமா இருக்கலாம், ஒரு வனாந்தரம் போல ஒண்ணுமே இல்லையே, நினைச்சது எதுவுமே இங்க இல்லையே, நான் நிறைய காரியங்கள் விரும்புகிறேன், இதெல்லாம் எதுவுமே இல்லையே என்பது ஆண்டவருடைய பாணியில் என்னன்னா இல்லாத வேலை இருக்கிறவர்களை போல அழைக்கிறார். அந்த இல்லாத இடத்துல இருக்கிறது போல நீங்க அழைக்க கத்துக்கணும். ஹல்லேலூயா. வார்த்தையில பழைக்கணும்னா உங்களுக்கு எதெல்லாம் இல்ல எதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இருக்கிறது போல தேவன் பேசினாங்க உண்டாகும். ஹல்லேலூயா. அதே போல உன் வாழ்க்கைக்கு தடையா நின்று கொண்டு இதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு, இதுதான் எனக்கு ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு, இதை என்னால தாண்டி வர முடியல, இது இல்லாம இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி உன் வாழ்க்கை முன்னேறாதபடிக்கு தடையா இருக்கிற காரியங்கள் மலை போல இருந்தால் அவர் சொல்லுகிறார், அந்த மலையை பார்த்து, அந்த வெறுமையை பார்த்து, அந்த இல்லாமையை பார்த்து, இந்த தடையா இருக்கிற மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ என்று நீ சொல்லி இருதயத்திலே சந்தேகப்படாமல் நீ விசுவாசித்தால் நீ சொல்லுகிறபடியே ஆகும். டெய்லி ஏந்து சொல்லுங்க இந்த வசனத்தை.
ஏன்னா நம்ம சொன்ன நடக்கும்ன்றது நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தானுன்னா, ஆண்டவர் சொன்னாதான் நடக்கும். ஆண்டவர் சொன்னா நடக்குன்றது பெரிய விஷயமே இல்லை. அவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா நடக்குன்றது பெரிய விஷயமே கிடையாது. அவர் கடவுள் இல்லையா? எது சொன்னா நடக்கும். அதனால நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் சொன்னா நடக்குன்றது நம்ம விசுவாசிக்க தேவை. நீ விசுவாசியத்தை விட அவர் சொன்னா நடக்கும். நீ விசுவாசித்தாலும் விசுவாசிக்கப்பட்டாலும் அவர் ஒன்று சொல்லிட்டானா நடந்துடும் இல்லையா? கரெக்டு தானே? இப்போ கடந்த காலத்து குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கு, நிகழ்காலத்தை பத்தி எழுதியிருக்கிறது, எதிர்காலத்தை பத்தி தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க நம்பலன்னா நடக்காம போயிடுமா? அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் சொன்னது நடக்கும். அது நடக்கும்ன்றது நம்புறதுல பெரிய விஷயம் இல்ல. அவர் இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, என்ன ஒருத்தன் விசுவாசித்து, ஹல்லேலூயா, என் வார்த்தையை நம்பி வாழ்கிறவன் அவன் மலையை பார்த்து பெயர்ந்து கடலில தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொல்லுகிறபடி ஆகும் என்ற அந்த வசனத்தை நம்பி ஒருத்தன் பேசுறான் பாருங்க, அதுக்கு பேரு தான் விசுவாசம். ஹல்லேலூயா. இது எப்ப தெரியுமா சொல்றாரு அவங்களுக்கு? சீசர்கள் எப்ப தெரியுமா இது இயேசுவோட நடக்க நடக்க அவர் அனுதினமும் உட்காந்து அற்புதம், ஏந்த அற்புதம், அப்படி பயங்கரமா அற்புதம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒண்ணுமே புரியல. எப்படி தான் இவர் பண்றாரு? சுகமடைய விரும்புகிறாயா? ஆமாண்டவரே, நான் சுகமடைய விரும்புகிறேன். சுகம் அடைவாக என்றார். உடனே சுகம் அடைஞ்சிடறான். பார்வையடைய விரும்புகிறேன். ஆமா, பார்வை அடைவாக என்றார். உடனே சுகம் பெற்றுகிறான். ஒருத்தன் சொல்றான், நீ எங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லையா, அங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் சுஸ்தமாவன், நீ போலான்றாரு. இங்க ஒண்ணுமே சொல்லல, கிளம்பிட்டாரு. அங்க போய் பார்த்தா அவன் சுகமாயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் எப்படி நடக்குது? இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இவருக்குள்ள எப்படி இருக்கிறது? எங்கள் விசுவாசம் வளர்ச்சி அடைவதற்கு, நாங்கள் விருத்தி அடைவதற்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படி கேட்ட கேள்விக்கு தான் அந்த பதில். ஹல்லேலூயா. நீங்க 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க டெய்லி, உங்க விசுவாசம் வளரும். ஒரு 40 நாள் பாஸ்டிங் போட்டா உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு விசுவாசம் வந்து இறங்கும். இதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்கல. அவங்க கேள்விக்கு பதில் இதுதான், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ என்று நீ சொன்னால் நடக்கும் என்று இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொல்லுகிறபடியே ஆகும். ஹல்லேலூயா. அதாவது எது இருக்கணும்னு நினைக்கிறியோ அது இருக்கிற மாதிரி பேசு, எது இருக்கக்கூடாதுன்னு அது இல்லாத மாதிரி பேசு. இதுதான் விசுவாசத்துக்கான வளர்ச்சி சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இது இப்படி பழகிக்கோ, அதான் சொல்லி தராரு. உன் வாழ்க்கையில எது இருக்கணும்னு நினைக்கிறோ அது இருக்கிறது போல பேசு, எது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோ அது இல்லாதபடி பேசு. இதுதான் விசுவாசத்தை நீ பயன்படுத்தக்கூடிய ஒரு வழின்னு அவங்களுக்கு கத்துக் கொடுக்கிறார். ஹலோ, அவங்க நினைச்சுப்பாங்க விசுவாசம் வளர்வதற்கு என்னென்னமோ பண்ணணும் போல இருக்கு. இந்த வார்த்தை ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன் விசுவாச பாதையில நீ உன்னுடைய வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா மாத்துவதற்கு ரொம்ப ஈஸியா, எளிமையா உன் வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா நடத்துவதற்கு ரொம்ப எளிமையான ஒரு வழியை கற்றுக் கொடுக்கிறார். எது இல்லையோ இருக்கணும்னு விரும்புறியா, அது இருக்கிற மாதிரி பேசு. எது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோ அது இல்லைன்னு பேசு. என்ன ஒண்ணு, இருதயத்திலே சந்தேகப்படாம பேசு. ஹல்லேலூயா. அப்ப இருதயத்திலே சந்தேகத்தை ஒழிக்க ஒரு வழிதான் இருக்குது. இருதயம் சந்தேகப்படுது, நான் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, நம்ப முடியல, எப்படி முடியுது? அப்போ பல கேள்விகளும் குழப்பங்களும் சந்தேகங்களும் வருகிறது. ஏன்னா நம்ம உலகத்தில் வாழ்கிறபடினால அநேக காரியங்களை கேட்கிறோம், அநேக காரியங்களை பார்க்கும்போது இந்த சந்தேகம் நம்ம உலகத்துல நமக்கு வந்துருது. இந்த சந்தேகத்தை ஒழிக்க, நம்ம விட்டு தள்ளிவிட, நம்ம விட்டு வெளியேற்ற ஒரே வழிதான் இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எடுத்து உன் இருதயத்துல பதிச்சிடணும், எழுதிடணும், நிரப்பிடணும். ஹல்லேலூயா. அங்க பதிச்சிடுனா யார் என்ன சொன்னாலும் அது கதவை போட்டு அடிச்சுட்டு எனக்குள்ள இருந்து என் வார்த்தைகள் வெளியே வரும்போது அது விசுவாச வார்த்தைகளாய் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல 45வது வசனத்தை வாசிக்கலாம். 46, 47. 1 சாமுவேல் 17.
45 தானே? 45, 46, 47. அதற்கு தாவீது ம். பெலிஸ்தனை நோக்கி, ம். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். ம். நான் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமி மேல் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். அவன் பயன்படுத்தல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. யுத்தம் பண்ண போறது நான் அல்ல, கர்த்தர். ஏன்னா நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறான். அதை அவன் படிச்சான், அதை அவன் கேட்டான். அந்த காட்சியை, அந்த வசனத்தை இதயத்தில் பதித்திருந்தான். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமா யாருமே கர்த்தர் நமக்கு இதுவரை என்ன செய்தார், நம்முடைய ஜனங்களுக்கு இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கார் என்பதை நினைச்சு பார்க்கல. கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் எண்ணி பார்க்கவில்லை. அவங்க இருதயத்துல இல்ல. அவங்களுக்கு எல்லாம் தெரியுது வெறும் கோலியாத்து மட்டும்தான். அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அவன் 10 அடி உயரத்துக்கு உயரமா இருக்கிறான். அவன் போட்டு இருக்கிற அந்த யுத்த ஆயுதங்கள் எல்லாம் பல கிலோ கணக்கில் இருக்கு. அவன் போட்டுங்கிற கிலோ அந்த ஆயுதங்களை கிட்டத்தட்ட 150 கிலோக்கு மேலே. அவன் போட்டுங்கிற அந்த வெயிட்டு மாற கவசம், தலை கவசம், இப்படி பல கவசங்கள் அவன் வச்சிருக்கிற ஈட்டி, கத்தி இதெல்லாம் ரொம்ப சாதாரண போர் வீரர்கள் பயன்படுத்துற காட்டிலும் மிகவும் பெரிதா இருக்கும். அதை அவனை பார்த்தாலே பயம். எல்லாரும் அவனை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன செய்திருக்கிறார், எத்தனை ராஜாக்களை இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்திருக்காங்க, ராட்சதர்கள் எல்லாம் ஜெயித்திருக்கிறாங்களே, இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறந்து போச்சு. தாவீதுக்கோ நினைவில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது இந்த காரியங்களை இருதயத்துல நிறைத்திருக்கிறான். அவனுக்கு கோலியாத்தை பார்த்தோன்னா கோலியாத்துக்கிட்ட என்ன இருக்குதுன்னு ஞாபகம் வரல, கர்த்தர் செய்த எல்லா காரியங்கள் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஹல்லேலூயா. அன்னைக்கு யுத்தம் செய்த ஆண்டவர் இன்னைக்கு யுத்தம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவருக்கு ஈட்டி பட்டயம் தேவையில்லை. திடீர்னு கல்மழை பெஞ்சா அதுல இருக்கிற எல்லாமே செத்து போடுவோம். ஹல்லேலூயா. அதுக்குள்ள ஒரு சம்பவம் இருக்குது பாருங்க. யோசுவா புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாமா? 11 இருந்து 14 வாசிக்கலாம். யோசுவா 10, 11, 14. அவர்கள் பெத்தரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கர்த்தர் எமோரியரையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கெபியோன் மேலும் சந்திரனை நீ ஐலோன் பள்ளத்தாக்கு மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். 14 வரைக்கும் வாசித்தீங்களா? அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி ஒரு பக்கம் யோசுவா என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். வெளிச்சம் இல்லையா, சூரியனே வானத்துல நில்லுண்டான். ஒரு பக்கம் அங்க ஆண்டவர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து பெரிய கற்களை மேல இருந்து கொட்டிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை கல்லடிப்பட்டு கை கால் உடைஞ்சு நடக்க முடியாம இருக்கலாம், வெட்டியிருப்பாங்க பொழுது. இவங்க பாதி பேர் கல் விழுந்தே செத்து போயிருப்பான். மிச்சம் இருக்கிறவங்கள இவங்க போய் 1-2 பேரை வெட்டி, இவர்கள் யுத்தத்தினால கொண்டவரை காட்டிலும் கர்த்தர் கல்மழையினால் கொண்டவர்கள் அதிகம். இதை வெறும் கதையாய் தாவீது படித்திருந்தால் அன்னைக்கே மறந்து போயிருப்பான்.
என் தேவன் எவ்வளவு பெரியவர், என் ஜனங்களுக்காக அவர் எப்படி யுத்தம் செய்கிறவர் என்பதை இதை படிச்சு அப்படியே உள்வாங்கிக் கொண்டு இருதயத்தில் வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த காரியத்தை விசுவாசித்து அதே தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்வார் என்று சொல்லி இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு அவனை பார்த்து பேசுகிறான். மறுபடியும் அது வாசிக்கலாம். 45, 40, 46, 47. அதற்கு தாவீது தாவீது பெலிஸ்தரை நோக்கி, பாருங்க இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பொழுதும் தாவீதை காட்டிலும் கோலியாத்து தான் 100% ஜெயிப்பதற்கு பாத்திரவான இருக்கிறான். ஹைட்டு வெயிட்டு யுத்தத்தை வீரம் எல்லாமே. தாவீது ஆடு மேய்க்கிற சின்ன பையன், யுத்தம் தெரியாது, கத்தி பிடிக்க தெரியாது, கத்தியே தொட்டதில்லை. அப்படிப்பட்ட யுத்தம் தெரியாத யுத்த வீரன் இல்ல, ஒரு சாதாரண ஒரு சின்ன பையனா இருக்கிறான். அவன் தான் போய் சண்டைக்கு போறன்றான். அவன் சிறு வயது முதல் நல்ல பக்குவம் அடைந்த ஒரு போர் வீரன் பாருங்க. அவன் உயரமா இருக்கிறான். அவனை பார்த்து தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள், சேனாதிபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படின்னா தாவீது வெற்றி பெறுவதற்கான 1% கூட வாய்ப்பே இல்லை. அப்படி வாய்ப்பு இல்லாத பொழுது தாவீது என்ன பேசுகிறான் வாசிங்க. பெலிஸ்தனை நோக்கி, பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே இடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்துடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இங்க பாருங்களேன், இவன் 5 கூழாங்கற்களும் ஒரு உண்டிகோலம் தான் கையில வச்சுக்கிறான். இது எடுத்துதான் இவர் சண்டைக்கு போறாரு. இவன் என்ன சொல்றான், உன் தலையை வெட்டுவேன்றான். கையில கத்தியே இல்லை. கையில கத்தியிலாகட்டியும் உன்னை வெட்டுவேன்னு பேசுறேன்னா அவன் எதை வைத்து பேசுகிறான்? என்னோடு கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் நான் வருகிறேன். உன்னை எப்படி கொள்வேன், ஏது கொள்வேன் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்டிகோல் அடிக்க தெரியும். ஒரு 5 கல்லை நான் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் என்ன பண்ண போறேன், இதை பயன்படுத்த போறேன். ஆனா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் தலையை நான் வெட்டுனா அவன் கத்தி எடுத்து அவன் தலையே வெட்டுனா எப்படி? ஒரே ஒரு உண்டிகோலையில ஒரே ஒரு கல்லை வச்சு சோட்டி விட்டான் பாருங்க. அவன் விட்டுட்டான். அந்த கல்லை கரெக்டா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அது எங்க படணுமோ அங்க பட வச்சாரு. சரியா நெத்தில பட்டு அப்படியே பிளாட்ல விழுந்துட்டான். நம்பவும் முடியல யாராலும். கோலியாத் விழுந்துட்டான்றது யாரால நம்ப முடியல. சின்ன பையன் இந்த கோலியாத்தை ஜெயிச்சான்னு நம்ப முடியல. இந்த தாவீது எல்லாரும் தூக்கிக்கிட்டு, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10,000 என்று முறையாய் பாடி அவனை ஓஹோ ஆகான்னு பாடி அவனை தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போட்ட ஆரம்பித்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. பேச வேண்டிய இடத்துல நீங்க சரியா பேசுனீங்கன்னா நீங்களும் அநேகரால போற்றப்படுவீங்க. ஹல்லேலூயா. உங்களால் அநேகருக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும். உங்களால் அநேகருக்கு ஒரு விடுதலை உண்டாகும். உங்களால பெரிய காரியங்கள் நடக்கும். தாவீது சரியான நேரத்துல சரியான இடத்துல மிக சரியானது அந்த இடத்துல நின்று பேசுகிறான். கர்த்தர் அவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் கனம் பண்ணி பேசுறாங்களோ அவங்க வார்த்தை தேவன் கனம் பண்ணுகிறாங்க. ஹலோ, இருக்கீங்களா? கடவுளுடைய வார்த்தையை நீங்க கனம் பண்ணி சரியான இடத்துல அதை பேசுனீங்களா தேவன் உங்களுக்காக கனம் பண்ணி அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒருத்தர் மட்டும் வாசித்துட்டு போல. கடைசியா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆதலால் ஆ, சகல ஜனங்களும் ம். எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாசைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். 12. பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றார்கள். எல்லாம் கவனிக்கணும். எல்லாரும் இந்த நாதஸ்வரம் கிண்ணறங்கள் வாசிக்கப்படும் போது நேபுகாத் நேச்சார் நிறுத்தின அந்த 60 அடி பொற்சிலையை எல்லாரும் வணங்கிட்டாங்க. எல்லாரும் எல்லாரும் வணங்கிட்டாங்க. நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா, எல்லாம் ஒண்ணு செஞ்சா எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒண்ணா பண்ணிடுவாங்க. இவங்க மட்டும் தனித்தா நிக்கிறாங்க. எல்லாம் பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்றது? பாஸ்டே பண்ணிட்டாரு, அப்புறம் என்ன ஆகுது? நம்மளும் போடு. நமக்கு முன்னாடி 20 வருஷம் சர்ச்சுக்கு போறாங்க, அவங்களே பண்ணிட்டாங்க, சரி நம்மளும் பண்ணு. நம்மளாம் மனுஷங்களை பார்த்து அவங்க பண்ணாங்க நானும் பண்ண, வசனத்தை பார்க்கறது இல்லை. ஹலோ, உங்கள் வாழ்க்கை யாரை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. அவங்க பண்ணிட்டாங்க நான் பண்ணிட்டேன்ல, நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் பண்ணாங்க நானும் பண்ணேன், அங்க நிக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நான் அங்க நிக்கிறேன். எல்லாம் வணங்கிட்டாங்க, ஏன்னா 3 பேர் மட்டும் நிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது கர்த்தர் பெரியவர், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் கைவிட மாட்டார், அவர் எங்களை தப்புவிக்கிற தேவன், எங்களை அவமானப்படுத்த மாட்டார். அவரை நம்பி நம்ம நிற்கும் பொழுது, அவரை நம்பி நம்ம பேசும்போது தேவன் எங்களை கனப்படுத்துவார் என்பதெல்லாம் ரொம்ப தெளிவா அறிந்திருந்தாங்க. அதனால தான் ராஜாவை எதிர்த்து அவங்க பேசுறாங்க. 16, 17 வாசிக்கலாம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் என்பவர்கள் ராஜாவை நோக்கி, ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். பாருங்க, இங்கெல்லாம் சூழ்நிலை எதிராக இருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை அவங்க நம்பி பேசுறதை நம்மளால பார்க்க முடிகிறது. இதுதான் நாம் அப்படி வார்த்தையில பிழைக்கிறது. சூழ்நிலை எப்படி இருக்கிறது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடந்து போகிறது, அது கர்த்தருடைய வார்த்தையில வாழுகிறது அல்ல. இந்த சூழ்நிலையை தாண்டி வாழ முடியும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில முன்னேறணுமா? ஏன்னா இதுதான் எல்லாம் சொல்ற ஒரு வார்த்தை. நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன், கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை படிக்க வச்சேன். உண்மைதான், இந்த உலகத்துல அப்படிதான் வாழணும். ஆண்டவர் சொன்ன வேர்வை சிந்தி தான் நீங்கள் பிழைக்கணும் என்று. மனிதன் மேல ஒரு சாபம் வந்துடுச்சு இல்லையா? இந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3:17 வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நான் பூமியை சபிச்சேன்னு அவர் சொல்லவே இல்லை. இங்க பாருங்க, நீ பாவம் பண்ணிட்ட அதனால நான் இந்த பூமியை சபிச்சேன்னு சொல்ற. உன் நிமித்தம் 19ஆம் வசனம். உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். என் வார்த்தையை நம்பாம பிசாசுடைய வார்த்தையை நம்பி நீ செயல்பட்டபடினால நான் உன்னை சபிக்கிறது இல்லப்பா, சாபம் உன்னை தேடி வந்துடுது. இந்த பூமி உன்னாலே சபிக்கப்பட்டு போயிடுச்சு, நான் சபிக்க வேண்டியதில்லை. சில காரியங்கள் நாம் அவிசுவாச வார்த்தைகளை சூழ்நிலையை கேத்த போல நம்ம பேசும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம என்ன பேசணுமோ அது நடக்குது. பாண்ட சொல்ல, நான் ஒன்னும் சபிக்க தேவையில்லப்பா, நீ தானே அதை பேசின, நீ தானே அதை செஞ்ச, அதனாலதான் நடக்குது. இங்க பாருங்க, சூழ்நிலை எதிராக இருக்கும் பொழுது சொல்லுகிறான், ராஜாவே உமக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார், எங்களுக்கு ஒரு கர்த்தாதி கர்த்தா இருக்கிறார், எங்களுக்கு ஒரு தேவாதி தேவன் இருக்கிறார்.
அவர் செங்கடலை இருந்தாய் பிளந்தவர், வானத்தில் மன்னாவை இறக்கி தந்த தேவன். அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறவர்கள் நாங்கள் அவரை தவிர இந்த உலகத்துல வேற யாரையும் வணங்க மாட்டோம். அவனு சொல்லுகிறான், நாங்கள் ஆராதிக்கிறேன். அப்படிதானே இருக்கு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறான். கடவுள் என்னை காப்பாத்துறது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒன்னு புரிய வைக்கணும், எங்கள் தேவன் பெரியவர் என்பது. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இருப்பார் அல்ல, இருக்கிறார். நாம கடவுளை வார்த்தையில பழைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில சூழ்நிலை மாறி மாறி வரும். சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம வாயில கடவுளுடைய வார்த்தை மாத்திரம் பேசணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சூழ்நிலை நம்ம பேசக்கூடாது. இந்த சூழ்நிலைகளை பேசுதான் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 10 முறைக்கு மேலாய் தேவனை முறுமுறுத்தார்களாம். கர்த்தர் ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்பினார், ஆனா அவங்களை அதற்கு மாறாக நடந்து கொண்டாங்க. கடவுளுடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிற நமக்கு அவர் நம்மளை போஷிப்பார், நமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளணும்னு தேவன் விரும்புகிறார். ஆனா இவங்க சூழ்நிலை மாறின உடனே மோசே, எங்களை எதுக்கு இங்க செங்கடலை கொண்டு வந்தேன், நாங்கள் அங்கேயே செத்து போயிருப்போமே. பின்னாடி பார்வோன், முன்னாடி செங்கடல், இங்க கொல்லபா கொண்டு வந்தீங்க. மாறாவாண்ட போறாங்க, தண்ணீர் கசக்குறது. உடனே பாக்குறாங்க, என்ன இங்க கொண்டு வந்துட்டீங்க, குடிக்க கூட தண்ணி இல்லையே, தண்ணி இல்லாம செத்துரும் போல இருக்கு. திரும்பி முறுமுறுக்கிறாங்க. இப்படி பலவிதமான காரியங்களில் என்ன வெறிய மண்ணாவா போட்டுட்டீங்களே, எங்களுக்கு கறி சாப்பாடு போட மாட்டீங்களா? இப்படி பலவிதமான காரியங்களை அவர்கள் சூழ்நிலையை பார்த்து முறுமுறுக்கிறவர்களா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தேவன் ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்பினாங்க. என் வார்த்தையை நம்பி வந்துட்டேனா நீ பழைச்சிக்குவேன். ஹல்லேலூயா. நீ பழைக்க மாட்டேன் என்று சொல்லி 1000 பேர் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கலாம், பிழைப்பதற்கு வழியே இல்லை என்று டாக்டர்கள் எழுதி கொடுத்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நீ பிடித்து கொண்டால் நீ ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாய். ஹல்லேலூயா. நம்முடைய பிழைப்பு கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்துல பிழைத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எப்படி பழைக்கிறாங்க? அவங்க ஒரு ரூல்ஸ், ஒரு ரெலகேஷன், ஒரு சட்டம், ஒரு ஒழுங்கு. அவங்களுக்கு இப்படி போனதான் இது கிடைக்கும், இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சதுனா இது கிடைக்கும், இப்படி இத்தனை வருஷம் வேலை செஞ்சதான் அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். எல்லாமே ஒரு 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 சட்டம், திட்டங்கள், ஒழுங்கு, இப்படிப்பட்ட ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு வகையில தான் இங்க நமக்கு எல்லாருக்கும் உயர்வு வரும் இல்லையா? எடுத்தோன்னே மேல் டாப்புக்கு போக முடியாது இல்லையா? பல காரியங்கள் இருக்கிறது. இப்போ இதன்படி வளர்ந்த நமக்கு எப்படின்னா, ஓ இப்படிதான் மேலே போகும் பொழுது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் இப்படி நம்ம நினைக்கிறோம்ல. இந்த அடிப்படையில உலகத்துல நம்ம உயர்ந்துடுவோம், இப்படிதான் போஷிக்கப்படுவோம், இப்படிதான் நமக்கு மேல வருவோம்னு சொல்லி ஒரு வழிமுறை இருக்குதுல்ல. இந்த வழிமுறையிலெல்லாம் தாண்டிட்டு கர்த்தருடைய வார்த்தையை ஒருத்தர் நம்பும் பொழுது, ஹல்லேலூயா, எப்படி கர்த்தர் உன்னை அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார்னு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்காத அளவுக்கு நம்மளை உயர்த்தி நிறுத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கற்பனைக்கு எட்டாது. நான் எப்படிதான் படித்தேன் எனக்கு தெரியல, எல்லாமே மறந்து போயிடும். கொஞ்சம் தான் படித்தேன், அந்த கொஞ்சம் படித்தது கூட என்னால் நினச்சி பார்க்குறேன், எல்லாமே மறந்து போகிறேன். நான் எப்படி பரீட்சை எழுதினேன், நான் எப்படி +2 வரைக்கும் படித்தேன், நான் யோசித்து பார்க்குறேன். எல்லாமே படிச்சுட்டு உடனே மறந்துடும். எப்படி நான் பாஸ் பண்ணி வந்தேன், எப்படி படித்தேன்னு என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. கர்த்தருடைய நோக்கம் இருந்தது. ஹல்லேலூயா. சில காரியங்களை கற்பனை பண்ணி பார்க்க முடியல. நான் எப்படி இந்த ஸ்தானத்துக்கு வந்தேன், எனக்கெல்லாம் மறந்து போகுது, எல்லாம் ஞாபகம் இல்லாமல் போகிறது, இது மாதிரி இத்தனை குறைபாடுகள் இருக்கிற நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன் கற்பனை பண்ணி பார்க்கும்போது கற்பனைக்கே எட்டல. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டேன், ஒரு வார்த்தையை நம்பினேன். இது மட்டும் இல்ல, இன்னும் கர்த்தர் உயர்த்துவார், இன்னும் மேலே போவேன். ஏன்னா அது என்னுடைய முயற்சினாலோ என்னுடைய திறமையினால் அல்ல,
அப்படி வார்த்தையை நம்புகிறபடினாலே. ஹalleluya. அப்போ நாம என்ன நினைக்கிறோம், உலகத்துல இப்படிதான் வந்தாதான் மேல வர முடியும் நினைக்கிறேன். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பிடித்துக்கொள். நீ சொல்லியிருக்கீங்க, உடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. வாளாக்காமல் தலையாக்கவன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நான் வாளா இருக்குது எனக்கு தகுதி. என் படிப்பு, அறிவு, புத்தி எல்லாத்தையும் கூட்டி கழிக்கும் போது நான் கடைசி நிலை ஊழியனாய் நிற்பதற்கு தான் எனக்கு தகுதி இருக்கிறது. அவ்வளவுதான் அறிவு இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு படிப்பு இருக்கு, நான் வாளாய் இருப்பதற்கு தான் தகுதி இருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க என்னை வாளாக்காமல் தலையாக்குவீர் என்று. உங்களுடைய வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உன்னை தலையாக்குவார். ஹalleluya. நான் கீழே இருக்கிற ஆண்டவரை, கீழ்மட்ட ஒரு ஒரு இடத்துல பிறந்துட்டேன். என் குடும்பத்துல எல்லாம் கீழே இருக்காங்க, வறுமையில வாடுறாங்க. இப்படி கீழ்த்தட்டு மக்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் ரொம்ப கீழே இருக்கிறேன். எல்லாரும் என்ன பாக்குறாங்க, குனிஞ்சு பாக்குறாங்க. நான் அவ்வளவு கீழ்த்தட்டில் இருக்கிறேன். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். ஹalleluya. நாம யாரு, நம்ம கிட்ட என்ன இருக்கு, நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்த்தனா ஒரு லெவல்ல தான் இருக்கணும் நம்ம. ஹalleluya. நாம யாரு, நம்ம கிட்ட என்ன இருக்குன்றது பாக்குறது இல்ல. நம்ம அழைத்தவர் யார்? ஹalleluya. அவர் என்ன குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அவர் என்ன குறித்து என்ன எழுதியிருக்கிறார் என்பதை பிடித்து கொண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்தியில கர்த்தரை சொன்னதை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் போது, அதை நோக்கி நாம் பார்த்து பேச ஆரம்பிக்கும் போது, எது இருக்கணுமோ அது இருக்கும், எது இருக்காத அது ஓடி போகும். ஹalleluya. எது வேணும்னு பேசுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், எது வேணாம், எது தேவையில்லை நினைக்கிது பேசுறீங்களோ அது உங்களை விட்டு ஓடி போயிடும். ஹalleluya. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, இருக்கிறத விட பேசின ஆசீர்வாதம் உண்டாகும். சாபக்கேடு உங்களை பிடித்து கொண்டு இருக்கிறதா, அது இல்லைன்னு பேசினா உங்களை விட்டு ஓடி போகும். ஹalleluya. இதை விட வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தேவன் எளிமையாய் எப்படி ஒரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? ஹalleluya. வெரி சிம்பிள். கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, இதைப்பட்டு, அதைப்பட்டு, எல்லாம் பட்டும் ஒன்னும் கையில நிக்கலைங்க. எவ்வளவு பிரயாசப்படுகிறேன், எவ்வளவு உழைக்கிறேன், இத்தனை வருஷம் உழைச்சு 10 பைசா என்னால எடுத்து வைக்க முடியல, ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு என்ற ஒரு ஒரு விரக்தியில நீங்க இருக்கிறீங்களா? இதுவரையிலும் நான் நினைச்சது நடக்கல நீங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு அருமையான கர்த்தர் ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று நீ சொன்னால் இருதயத்திலே சந்தேகப்படாமல் நீ சொல்லுகிறபடியே ஆகும். ஹalleluya. விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையை எடுத்து நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா பெருகுதுங்க. ஹலோ, எனக்கு விசுவாசமா வரமாட்டேதுங்க. கர்த்தர் செய்வாருன்னு எனக்கு நம்பிக்கை வரமாட்டேது. கர்த்தர் நல்லவர் எனக்கு தெரியுது, அநேகருக்கு குணமாக்கினார் அதுவும் எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு செய்வாரா, எனக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல என்னால வளர முடியல. எனக்கு இப்படிப்பட்ட நன்மை நடக்குமான்னு என்னால நம்ப முடியல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு வரல அப்படின்னு நீங்க சொன்னா நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் அதற்காய் கர்த்தர் வேதத்துல எங்க என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஹalleluya. இந்த வறுமையிலிருந்து மேல வருவதற்கு தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். ஹalleluya. அந்த வார்த்தை தான் உங்க தலையெழுத்தை மாத்த போகுது. ஹalleluya. அந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வர போகிறது. அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில நீங்க எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு செய்ய போகிறது. ஹலோ, 1ஆம் அதிகாரம் யோவான் 1ஆம் வசனம் வாசிங்க ஒரு முறை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் அந்த இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. ஹalleluya. அந்த தேவனாய் இருக்கிற வார்த்தையை சொல்ல 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 என்ன நடக்கும், உன் நாடி நரம்புகளில் எல்லாம் அது போய் ஊடி உருவி உன் செல்கள் எல்லாம் சேர்ந்து அதை சிந்திக்கவும் அதை விசுவாசிக்க கூடியவதாய் மாற்றுகிறது. ஹalleluya. வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. நான் சீக்கிரம் செத்துருவேன், நான் சீக்கிரம் செத்துருவேன்னு உனக்கு வியாதியெல்லாம் வர தேவையில்ல, சீக்கிரம் போயிடுவேன்.
ஒரு வியாதியும் தேவையில்ல. எந்த வகையில ஏதோ ஒரு வகையில எந்த வகையில உனக்கு சாவு வந்துடும். ஏன்னா திரும்ப 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 ஒரு காரியத்தை சொல்ல சொல்ல நம்ம எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய இருதயத்துல, நம்முடைய செல்களில கூட அதற்கான வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நோக்கி பயணப்படுகிறது நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும். சித்திருவன் சித்திருவன் சொல்லும்போது சாவதற்காய் நம்ம என்ன பண்றோம், நம்ம இயக்கி கொண்டே இருக்கிறோம். அது வெகு என்னைக்கோ வர வேண்டியது சீக்கிரத்தில் வரும்படியாய் அதை அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறதுனால சீக்கிரமா சாவு வரும். எப்படி வரும் தெரியாது. சிலர் பார்த்தோன்னா வியாதி வந்து படுத்த படுக்கையா இருப்பாங்க. அவங்களுக்கு சாகணும்னு எண்ணமே இல்லை. அத்தனை வயதாயும் கூட இருக்கணும்னு ஆசை. அந்த உயிர் கொஞ்சத்துல போகாது. பால் ஊத்துவாங்க, தயிர் ஊத்துவாங்க, படுத்துக்குனே பல வருஷம் இருப்பாங்க. வியாதி படிகளே உயிர் வாழ்ந்து இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சாவு வாழணும்னு ஆசை. அவங்களுக்கு அவ்வளோ வியாதி இருந்தாலும், அவ்வளோ வேதனை இருந்தாலும் சாவணுன்றது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க வாழணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சாவுக்கு இடம் கொடுக்கல. சாவு சீக்கிரம் வரல. ஆனா நல்லா இருப்பாங்க, பொட்டுன்னு போயிடுவாங்க. ஏன்னா நிறைய சாவு பத்தி பேசியிருப்பாங்க. நான் எப்போ இருப்பேன்னு தெரியலங்க, இருக்கிறதுக்குள்ள எதனா பண்ணிடணும். இன்னைக்கு இருப்பேன்னா நாளைக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா சீக்கிரமா போயிடுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா சாவு எப்போனா வரலாம், நாளைக்கே வரலாம். நீங்க எதிர்பார்க்கறதும் இல்லை. ஏதோ ஒரு வகையில அவங்க வார்த்தையை பிசாசு பிடிச்சிருவான். ஹலோ, இருக்கீங்களா? நீ விசுவாச வார்த்தை பேசினா கர்த்தரும் பக்கத்துல வந்து நிற்பார். நான் அவிசுவாச வார்த்தைகளை பேசும்போது பக்கத்துல டக்குன்னு வந்து நம்பால் கூப்பிடுறாரு, வாப்பா சீக்கிரம் சாவணும்னு ஆசைப்படுறாரு. அங்கங்க ஒரு ஆளை போடு, ரோட்ல ஒரு ஆளை போடு, ஒரு பைக்கை போடு, சீக்கிரம் போறதுக்கு ஒரு வழி பண்ணு, அவர் சீக்கிரமா செத்து நரகத்துக்கு போகணும். பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, என்னுடைய வார்த்தையை பேசுகிறான். அவன் கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். நீ அதை பேசிட்டு இருக்கிற, சாகணும், போகணும், செத்துருவேன், வீணா போயிடுவேன், இதெல்லாம் பேசுறதுனால அவன் உடனே வந்து அதுக்கு தான் ரெடியா இருக்கிறான். ஓ, நான் அதுக்கு தான் ரெடியா இருக்கிறேன், அதுக்கு தான் ரெடியா இருக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காய் வேதத்தில் தம்முடைய வார்த்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து உன் வாழ்க்கையில சூழ்நிலை மத்தியில அப்படி அனுப்பும்போது ஒரு இருள் மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு விதமான ஒரு இருள் மாதிரி வந்துடும். சில காரியங்களை கேட்கும்போது அப்படியே நம்ம இருள் சூழ்ந்த மாதிரி ஆயிடும். சில சோகமான காட்சிகள், சூழ்நிலைகள், திடீர்னு இழப்புகள் வரும்போது அப்படியே பட்டுன்னு அப்படியே இருட்டுல போன மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியும், அப்படியே ஸ்டக்காகி நிற்போம். திடீர்னு அப்படிப்பட்ட ஒரு இழப்புகள், கவலை, வேதனை இப்படிலாம் வரும்பொழுது நமக்கு என்ன பண்றதுன்னு புரியாது. அது டக்குன்னு ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். அந்த இருள் மத்தியில நீ எடுத்து பேசணும். ஹல்லேலூயா. கடவுளை வார்த்தை பேசும்போது அதன் மத்தியிலிருந்து ஒரு வெளிச்சம் அப்படியே வந்து உங்களை அடுத்து என்ன பண்ணணும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. தேவன் இருளை பார்த்து பேசினார், ஆண்டவர் வெறுமையை பார்த்து பேசினார், அவர் ஒழுங்கின்மை பார்த்து பேசினார், இல்லாததை இருக்கிறபடி பேசினார், இருக்கிறதெல்லாம் வேணானா இல்லாதபடி பேசினார். ஹலோ, நம்ம கத்துக்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையில பிழைப்பதற்கான வழி, வார்த்தை இருக்கு, நாம இருக்கிறோம். ஹலோ, கடவுளை வார்த்தை நீ பிழைப்பதற்கு ரெடியா வச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்காய் ஆயத்தமாய் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம இருக்கிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம்னா வாழ்க்கையில சக்சஸ். ஹல்லேலூயா. கடவுளை வார்த்தை எடுத்து நமக்குள்ள வச்சு அது பிரயோகிக்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சொன்னதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்க முடியும், நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். சூழ்நிலை மத்தியில் அங்க பேசுறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி சொன்ன அடுத்த நொடி, அடுத்த செகண்ட், அடுத்த பொழுது, அதாவது பூமியில 60 அடி உயரத்துக்கு பொற்சிலை வெறும் பொன்னால செஞ்சிட்டாரு. ஒரு பொன்னால ஒரு நேபுகாத்நேச்சர் பொன்னால ஒரு பெரிய சிலை செஞ்சிட்டாரு. ஆண்டவருக்கு பிடிக்காதது விக்கிரகம். ஆண்டவருக்கு ஆமா, என்ன என்று ஒரு தேவர்களை ஆமா ஒரு சுரூபத்தையும் செய்ய வேண்டாம். அது முதல் கட்டளையா கொடுக்கிறார். ஆண்டவர் பிடிக்காத ஒண்ணு விக்கிரகம். அது இந்த உலகத்துல ஒரு பெரிய ராஜா, பல தேசத்துக்கு ஆளுகிற ஒரு பெரிய ராஜா ஒரு பொற்சிலையை செய்துட்டு
அதை வணங்கணும்னு எல்லா நாட்டுக்காரும் கூப்பிட்டு ஒரு விழா கொண்டாடி எல்லா இசை கருவிகளும் கொண்டு வந்து வாசித்து எல்லாரும் இதை வணங்க வேண்டும். இதை யார் பார்க்கிறது? தேவன் பார்க்கிறார். பரலோகத்தில் இருக்க எல்லாம் தேவதர் கூட்டு பூமியில ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. எல்லா ஜனங்களையும் ஒரு விக்கிரகத்தை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கி எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட வைக்கிற ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. பரலோகம் பார்க்குது, பிதா பார்க்கிறாரு, இயேசுவும் பார்க்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறாரு, தெய்வ தூதர் கூட்டம் எல்லாம் பார்த்துருக்கின்றது. இந்த சம்பவத்தை எல்லாரும் கண்ணோக்கி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வணங்கிட்டாங்க. ஆண்டவர் உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? ஒருத்தன் கூட மேல நம்பிக்கை இல்லையா? எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறேன், எத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறேன், நான் யாருன்னு வெளிப்படுத்திருக்கிறேன்னு ஒருத்தன் கூட எனக்காய் நிக்க மாட்டானா? ஒரு ஆவலா ஏக்கமாய் இந்த மனித குலத்தை அவர் பார்த்து கொண்டு இருந்தார். தேவ தூதர் கூட்டம் பார்த்து கொண்டு இருக்கிறது. பிசாசு கூட்டத்துக்கு பெரிய சந்தோஷம். எல்லாம் காலி, எல்லாம் எல்லாம் விட்டு எல்லாம் வணங்கிட்டாங்க. இந்த பொய்யான காரியத்தை நம்பிட்டாங்க, இதை கடவுள்னு சொல்லி பிசாசு கூட்டுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா மூணு பேர் மாத்திரம் நிக்கிறாங்க. உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் பரலோகத்துல தேவ தூதர்கள்லாம் விசிலடிச்சு கையை தட்டி, பா உலகத்துல ஒருத்தன் கடவுளை நம்புற 3 பேர் இருக்கிறாங்க பா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்த அவர் தேவன் வல்லவர் என்று சொல்லுவதற்கு ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா எழுந்து நின்று இருப்பாரு. எல்லா தேவதூதர்களும் கரங்களை தட்டி என்ன செஞ்சிருப்பாங்க? ஆரவாரம் பண்ணிருப்பாங்க. இயேசு அடுத்த செகண்ட் இறங்கி நெருப்புக்குள்ள வந்துட்டார். ஹலோ, அந்த சந்தோஷம் தாங்க முடியாம அக்கினி மத்தியில இயேசு வந்து உலாவுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கட்டி தூக்கின்னு போய் என்ன பண்றாங்க? போடுறாங்க. எவெல்லாம் கட்டி தூக்கின்னு போனாலும் அவன் அனல்லே செத்து போயிட்டான். ஆனா கட்டி போட்டவர்கள் விடுதலையோடு உலாவுகிறார்கள். பாக்குறாங்க, அக்கினியிலே உலாவுகிற 3 பேர் மாத்திரம் இல்ல, அவரோடு கூட ஒருத்தர் உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். அவங்களோடு ஒரு கடவுள் உலாவுகிறார். ஹல்லேலூயா. அவளோடு ஒரு கடவுள் உலாவுகிறார். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நீ அந்த இடத்துல இருந்தா பரலோகத்தை சந்தோஷப்படுத்துவியா? உன் வார்த்தை கேட்டு தேவனை இறங்கி வர பண்ணுவியா? இல்ல பிசாசு கூட்டம் கைத்தட்டி பரவாயில்லப்பா நம்பாலாயிட்டா, அபிஷ வார்த்தைகளை பேசுறான், செத்துருவன் சொல்லிட்டான், உயிருக்கு பயந்து வணங்கிட்டான் சொல்லு பிசாச சந்தோஷப்படுத்துவீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனைகள் சூழ்நிலை மத்தியிலே தேவனை உயர்த்தி பேசும் பொழுது தேவன் இறங்கி வந்து வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். பிரச்சனைகளை பார்த்து பயந்து நடுங்கி நீங்கள் சந்தேகமான வார்த்தைகளையும் நடுக்கமான வார்த்தைகளையும் தோல்வியான வார்த்தைகளை பேசும்போது நீ பிசாசை சந்தோஷப்படுத்தி உன் பக்கத்தில் அழைக்கிறார். என் தேவனை துக்கப்படுத்துகிறார். நீ பிழைக்கும்படி எந்த சூழ்நிலையிலும் வனாந்தரத்திலும் நீ பிழைக்க முடியும். உனக்காய் வானத்திலிருந்து மன்னா இறக்கி தர முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்பினால் நீ பிழைக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசம் நமக்கு வந்துடுச்சுன்னா எப்படின்னா பிரச்சனைக்காய் காத்து கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை ஜெயிச்சோமா அடுத்த பிரச்சனை வரட்டும், ரெடியா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் அவர் வசனம் எனக்குள்ள இருக்கிறது, இதையும் நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ராஜாக்களா யோசுவா ஜெயிச்சுட்டே போயினே இருக்கிறான். பெரிய பெரிய ராஜாக்கள், அவங்களாம் மாகு கோகு பெரிய பெரிய ஆட்கள், அவங்களாம் ராட்சதர்கள். எல்லாரையும் யோசுவா ஜெயித்து கொண்டே போகிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஜெயிச்சு கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். காரணம், கர்த்தர் அவர்களோடு இருந்த யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் அவங்களோடு கடந்து வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்ணை மூடலாம். உங்க பலன் எது? உங்க ஆற்றல் எது? உங்கள் தைரியம் எது? உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறது எது? மனிதர்களுடைய வார்த்தையா, தேவனுடைய வார்த்தையா? ஒரு நாள் மனிதர்களுடைய வார்த்தை உன்னை பலனுக்குள் நடத்த முடியாது.
தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் உங்களை பலப்படுத்த முடியும். ஒரு பாடுவோமா? எனது